கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இதுதான் சரியான நேரம். 18 வயசு பையனை இறக்க போறாங்கல்ல சிஎஸ்கே. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோல்வி ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது. கடந்த மேட்சை கம்பேர் பண்ணும்போது முதல் மேட்ச் 50 ரன்ல தோத்தாங்க. இப்போ 6 ரன்ல தான் தோத்துருக்காங்க. ஆனா 50 ரன்ல தோத்ததை விட இந்த 6 ரன்ல தோத்தது தான் அதிகமா வலிக்கும்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளவு தானே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால தான் போச்சு. சரி ஓகே, பவுலிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. கடைசியில கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஃபீல்டிங்ல எல்லாம் நிறைய கோட்டை விட்டாங்க. அதனால தான் இந்த 6 ரன் அப்படின்னா கூட 180 அப்படிங்கிறத அடிக்கக்கூடிய டார்கெட் தான். அதுவும் நேற்று எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் பிச்சு. சிஎஸ்கே எங்க தப்பு பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பவர் பிளேல ரன்னே வரல. முதல் 4 ஓவர்ல 4 ரன்னு ஒரு விக்கெட். என்னையா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ரச்சின் ரவீந்திரா 3 பால் வந்துட்டு பிடிச்சாரு. 4வது பால் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆனா அவரு மேல தப்பு சொல்ல முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் முதல் 2 மேட்ச் ஆடி கொடுத்துருக்காரு. இந்த மேட்சும் ஆடணும்னு நினைச்சாரு. கரெக்டா ஒரு செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சரி ஓகே, ஒரு 4 பால் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது மீதி இருக்கக்கூடிய 4 ஓவர்ல 24 பால்ல மீதி இருக்கக்கூடிய 20 பால் யார் சாப்பிட்டான்னு கேட்டா ருத்துராஜ் கேக்வாட் ஒரு 5ல இருந்து ஒரு 6 பால் வந்துட்டு டைம் எடுத்துக்கிட்டாரு. அதுலயே ஒரு 3 ரன் சம்திங் எடுத்திருந்தாரு. இது போக ராகுல் திரிபாதி அவரு தாங்க மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாருன்னு சொல்லணும். 15-16 பாலா பெருசா ரன்னே வரல. அவரும் சுத்துறாரு, பேட்ல படவே மாட்டேறாரு. அங்க திரும்புறாரு, இங்க திரும்புறாரு. ஸோ ஷோல்டர்லாம் அப்படியே ஷேக் பண்றாரு. ஆனா ரன் அடிச்ச மாதிரி தெரியல. ஆனா நீங்க கடைசியா அவரோட ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 6 2 4 அடிச்சிருக்காருலப்பான்னு தெரியும். ஆனா அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு ஹிட்டிங்கா இல்ல. எப்படி சொல்லணும் அப்படின்னா, பொதுவா நீங்க 2 6 அடிச்சுட்டு 10 பால் கட்ட போடுறதுக்கு சமம். அதைத்தான் அவர் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஸோ நீங்க 2 6 அடிச்சீங்கன்னா 12 ரன், அதுவே 10 பால் கட்ட போட்டீங்க அப்படின்னா ஈக்குவலா 12 பாலுக்கு 12ங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க அடிச்ச 2 6 வேஸ்ட் தான். அதே மாதிரி தான் ராகுல் திரிபாதி சுத்தமா பேட்லயே படல. சிஎஸ்கேக்கு கரெக்டான ஸ்டீஃபன் பிளமிங், அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கேக்வாட், தோனி எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கிடைக்க போது. தமிழ்நாட்டை சேர்ந்த டிஎன்பிஎல் ஆடக்கூடிய ஆண்ட்ரே சித்தார்த் அவரை பொறுத்த வரைக்கும் 18 வயசு பையன் நல்லா கிளீனா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான். சிஎஸ்கே கரெக்டான ஒரு டைமுங்க. ஸோ ராகுல் திரிபாதி வெளியில போறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட் லாஸ்ட் மேட்ச்லயே சொல்லியிருந்தாரு. போஸ்ட் மேட்சோட இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்க திரிபாதி நல்லா பவர்ஃபுல்லா ஆடுவார்னு சொல்லி தான் மேட்ச்ல நாங்க இறக்கி விட்டோம். ஆனா பவர் பிளேல ரன் வரல, அதுதான் தோத்ததுக்கு காரணம்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது திரிபாதிக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அந்த மேட்ச்ல அவர் அதிரடி ஆடி ஒரு 50-60 ரன்னுமே அடிச்சாலுமே அடுத்து ஒரு 10 மேட்ச் வந்துட்டு சுமாரா தாங்க பண்ணுவாரு. ஸோ பெருசா அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு மேட்ச் 50 அடிச்சுட்டு 4 மேட்ச் வந்துட்டு டக் அவுட் ஆகிறது வந்துட்டு வேஸ்ட் தான். அதுக்கு எல்லா மேட்சுமே 25-30 ரன் அந்த மாதிரி அடிச்சுட்டு போறது தான் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ திரிபாதிக்கு கொடுக்குற சான்ஸை வெளியில யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல தான் பவர் ஹிட்டர் யாரும் கிடையாது. மேட்சை கடைசி வரை கொண்டு போற ஆடு கிடையாது. ஆனா நல்லா தொடங்கறதுக்கு ஒரு ஆளு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். மற்ற எல்லா டீமும் பாருங்க, பவர் பிளேல 6 ஓவர் முடியும் போது 50 இல்லைன்னா 60, சில பேர் 70-80 போயிட்டாங்க. நேற்று ராஜஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் ஓவர்லயே உங்களுக்கு விக்கெட் போனாலுமே கூட, ஸோ பெருசா ஒரு 8 ரன் தான் வந்தாலுமே கூட 6 ஓவர் முடியும் போது 69 ஆல்மோஸ்ட் 70 ரன் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனா நம்ம முதல் ஓவர்ல விக்கெட் போனதுக்கு அப்புறம் 4 ஓவர்ல 4 ரன், அடுத்த ஓவர்ல தான் 10 ரன் 11 ரன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ பெருசா ஒரு இன்டென்ட்டே காணும். அந்த 4 ஓவர்ல ஏதாவது ஒரு ஓவர்ல 10 ரன் வந்துருச்சுன்னா நம்ம அழகா நேற்று மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். ஸோ மிடில் ஆர்டர் மேல பழி போறதை தாண்டியும் நேற்று டாப் ஆர்டர்ல ஒருத்தர் சரியா ஆடலன்னு சொல்லி ஆகணும். அது ராகுல் திரிபாதி. ஸோ அவருக்கு பதிலா ஆண்ட்ரே சித்தார்த் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன பையன் வரணும். இதைத்தான் சிஎஸ்கேவும் பண்ண போறாங்க. அந்த தகவல் தான் இப்போ வந்திருக்கு. சரி ஓகே, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2வது மேட்சே இந்த மாதிரியான குறைகள்லாம் தெரிஞ்சது ஓரளவுக்கு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த தடவை யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணுங்க. இன்னும் 11 மேட்ச் சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த ஸ்குவாடை வச்சிருந்தா முடியாது. ஸோ அணியில மாற்றங்கள் அப்படிங்கிறது பண்ணியாகணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-3 மாற்றங்கள் பண்ணலாம். ஒன்னு ஓவர்டனுக்கு பதிலாக டெவான் கான்வேவை கொண்டு வந்துட்டு, ஸோ அது மட்டும் இல்லாம திரிபாதிக்கு பதிலாக அன்சுல் கம்போஜ் மாதிரியான ஒரு பவுலருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு வகையான ஃபார்மெட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹைலி பாசிபிள் ஓவர்டனெல்லாம் அப்படியே வச்சுட்டு திரிபாதிக்கு பதிலாக மட்டும் ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டாப் ஆர்டரும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேட்டிங்கும் 8-9 வரைக்கும் இருக்கும். ஸோ தோனி அவர்களும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 ஓவர் 14 ஓவரில் தைரியமாக போயாடலாம். நமக்கு பின்னாடியோ ஆள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். சரி ஓகே, முடிஞ்சு போச்சு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்களை பண்ணியாகணும். கண்டிப்பாக அடுத்த மேட்சுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. 5 நாள் 6 நாள் உட்காந்து யோசிக்கலாம். சென்னையில் தான் நடக்க
போகுது அப்படின்னா கூட டிசி மாதிரியான பவர்ஃபுல் டீமுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மாற்றத்தை பண்ணால் மட்டும்தான் ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய 11 மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு 7 மேட்சாவது நம்ம ஜெயிக்க முடியும். அதை சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.